ரே மாலே மணிவண்ண மாலே மணிவண்ண மார்கழி நீராடுவர் வேலையர் மெய்வனகான் வேண்டுவன கேட்டில்லையோ மேலையர் செய்வனகான் வேண்டுவன கேட்டில்லையோ ஞானத்தையில் நடுங்க முருவன ஞானத்தையில் நடுங்க முருவன பாலன மண்ணத்து பாஞ்சஜன்யமே போல் பணத்தங்கங்கள் போய் பாட்டுடையவனே சால பேரும் பறைகள் பல்லாண்டிசை பாரே கோலமிழக்கே கோலமிழக்கே கொடிய விதானமே ஆனிலை இதையாய் அருளேலோரெம்ப ரொம்ப ஒரு அழகான திருப்பாவை இது. அவன் நீ எப்பேற்பட்டவன் மாலே மணிவண்ணா. நாங்கள்லாம் மார்கழி நீராடி பெரியவாலாம் எங்களுக்கு எப்படி வழி இந்த நோன்பை எப்படி நோக்கணுங்கிற ஒரு வகுத்து கொடுத்தா. அதோட அனுசரித்து நாங்கள் எல்லாம் பண்ணின்னு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்திருக்கோம், முன்னாடி வந்திருக்கோம், சந்தோஷப்படணும். சரி, நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். நீ என்ன கேட்ட, எனக்கு நீங்கள் தான் வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு உன்னுடைய அனுகிரகம் போகிறோம் அப்படிங்கிறா. நீ அந்த உன்னுடைய வர்ணனையை நாங்கள் வச்சுட்டு இருக்கலாம், உன் புகழை பாடிகிட்டே இருக்கணும், நீ எங்களோட சேர்ந்துக்கணும், அதுதான் எங்களுக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அவளோடைய சேர்ந்துக்கிறார் கண்ணன். அதான் நாளைக்கு என்ன பண்ணுறாருன்னா, எல்லோரையும் சேர்ந்து உட்காந்துன்னு கூடார வெள்ளை கோவிந்தான்ட்டு எல்லோரும் கூடாரவரையா கொண்டுட்டு எல்லாரையும் தம்சம் பண்ணி வந்து உட்காந்துருக்காங்க சந்தோஷமாக. அதனால் கூடார வண்டின்னு அந்த பாட்டுக்கு பேர், அந்த ராகத்துக்கு வந்த திருப்பாவைக்கு பேர். இன்றைக்கி இந்த பாஞ்சஜன்யம்ங்கிறது அது பஞ்சாட்சன் ஒரு அசுரன். அவன் என்ன பண்ணான், சாந்திம முனிவர் இருக்கார் இல்லையா, இவருடைய குரு, கிருஷ்ண பரமாத்மாவுடைய குரு, அவருடைய பையனை கொண்டுட்டார் அவன் அசுரன். அவர் சாந்தியவர் கிருஷ்ணங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, அப்பா இந்த மாதிரி என் பையனை கொண்டுட்டான், நீ தான் அவனை இது எடுக்கணும், பழி வாங்கணுன்ட்டு. உடனே அவன் ஒழிஞ்சிட்டுருக்கான் சமுத்திரத்தில். அவனை கூப்பிட்டு அழித்து அவங்க உருவம் மாற்றி அவனுடைய சங்காய் எடுத்துன்னு விட்றாரு. பாஞ்சஜன்யம்னு அதுதான், வெள்ளை சங்காய் எடுத்துன்னு விட்றாரு. அதை நீ ஊதினா ஞானத்தை எல்லாம் நடுங்க முழங்கும். நீ ஊதினா இந்த உலக நடுங்கும். அந்த பாஞ்சஜன்யம் நீ ஊத எங்களுக்கு பல்லாண்டு அந்த பறையும் இதையும் கொடுத்து அப்படி கோலாகலமாக நாம் பறையை தட்டின்ற, பறைன்னா அந்த வாத்தியம் தட வாத்தியங்களை தட்டின்ட்டு அப்படி இப்போ உன்னை அடையலாம், அந்த இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கிருஷ்ணன் வந்து ஒத்துண்டு அவங்களோட சேர்ந்துக்கிறாரு. இந்த பாசுரத்துடைய ஒரு விசேஷம். இதில் இன்னொன்று சொல்லணும் விசேஷம். ஆலிலை இலையாய் அருளிடும். அந்த ஆலிலை இலையில் கிருஷ்ணன் சின்ன உருவமாக படுத்துட்டுருக்கார் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தேன வினிவேசயந்தம் பட்டஸ்ய பத்திரஸ்ய புட்டே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு. அதாவது அழகான அந்த ஆலலையில் நீ உன்னுடைய உடம்பை சுருக்கிண்டு இந்த கால் எடுத்து உன் வாயில் வச்சுட்டு உன்னுடைய கால் எடுத்து கரார விந்தேன பதார விந்தம், தன்னுடைய கையினால் அந்த காலை எடுத்து தான் வாயில் வச்சுட்டுருக்கிற அழகு. இந்த முகார விந்தேனே வினிவேசியன், அவனுடைய அழகு முகலாவன்னு பார்த்தா அப்படி கொஞ்சிருது.
எதில் படுத்துருக்கான்? பத்திரசிய புத்தே சயானம். அந்த இலையில் ஆளிலையில் அப்படி அழகாக படுத்துருக்கான், சின்ன உருவமாக. அதுதான் அந்த விசேஷமாக சொல்கிறாரு. இவா என்ன கேட்டுக்கிறா தெரியுமா? நீயே எங்கள் குலத்துக்கு, இந்த ஆயர் குலத்திலே திரும்பியும் பிறக்கணும், நாங்களும் உங்களோடையே இருக்கணும், இது எங்கள் ஜென்மம் பூரா அப்படி தான் உன்னோடையே கழிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாவா.